ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नभूरिविचिरसादनम् ओम श्री महागणपतये नमः। महागणपतिं ध्यायामि आवाहयामि अर्घ्यं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि स्नानं समर्पयामि दिव्य परिमल गंधान् धारयामि गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पै पूजयामि। ओम सुमुखाय नमः ओम देहदन्ताय नमः ओम विघ्नेश्वराय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम हेरम्बाय नमः ओम धूमकेतवे नमः। अपवित्र पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाग्या अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विमोहति न संशयः। श्रीराम राम राम तिथिर्विष्णुः तदा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव अद्य करिष्ये। சேராவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. சேராவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து வைங்க. பாட்டி எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும்? அவன் குழந்தைப்பா, பிறந்ததுலேருந்தே ரொம்ப சுட்டித்தனமா இருப்பான். உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? என்னடா வேடிக்கை? போங்கடா. போறோம் போறோம். சும்மா நோய் நோய். பரீட்சைக்கு 2 நாள் தான் இருக்கு. சின்ன பசங்க கூட சேர்ந்து போட்ட ப்ரோகிராம் படி டியூப் லைட் அரைச்சு வைக்கிறேன். நீ வந்து வஜ்ரத்தை காய்ச்சினா மாஞ்சா ரெடி. பெரிய மனுஷன். ஏய் வாடா. மண்டை கொதிக்குதுடா. யாராவது இப்படி உச்சி வெயில்ல போய் விளையாடுவாங்களா? கொஞ்சம் வெட்டி விடுமாமா, நல்லா வெட்டி விடுமாமா. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலமா போய் விளையாட வேண்டியதானே? இதுல ஒரு தொட்டில கட்டி குழந்தைய நல்லா தூங்க வை. எந்திரிச்சு ராத்திரி எல்லாம் ஊர் சுத்திட்டு வரட்டும். முட்டா முட்டா கழுத. நீ செய் நீ செய். நல்லா செய்யுமா. என்னமா நீ? போதுமா? இங்க 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 அப்படி அப்படி லெஃப்ட் கா அப்படி மாமா. ஏடா இவ்வளவு சொல்றனே உனக்கு ரோஷமே வரலையா? என்னடா இந்த கை இப்படி கை. நான் வேற வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த விஆர்எஸ் படத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு உங்க அப்பனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆகி போச்சுன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? உடைக்கணும்டா. டேய் ரவி, நீ தான் இவ்வளவு படிச்சிருக்கிய, அந்த மரமட்டைக்கு ஏற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுறா. ஏன்பா அவனுக்கு சொல்லி கொடுத்து நான் படிச்சதெல்லாம் மறக்கிறதுக்கா? ஏதோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் உட்கார்ந்து பெஞ்சை தேய்ச்சி 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா. 8ஆம் கிளாஸ் தான் தம்பி. அம்மா ஒரு பேய் மறக்கிறான் பாருடா. அவங்க தான் சொல்லிட்டு போறாங்க. என் புள்ள பார்த்தா அதை படிச்சு பாஸ் ஆகி பெரிய கலெக்டர் ஆயிடுவான். குக்கர் கூட சொல்லுங்க ஆமான்னு. அம்மா சாப்பிடுறது. ஏய் அது ஏன்டா சும்மா கிடக்குற முடிய நோண்டிட்டு இருக்க? நல்ல முள்ள மட்டி மாதிரி. அப்பா பத்தியா எப்படி ட்ரிம்மா இருக்கேன்னு. பணம் தர்றேன், சலூனுக்கு போய் அப்பா மாதிரி நல்லா ஒட்ட வெட்டிட்டு வந்துடுறியா? ஒட்ட ஒன்ன மாதிரி வெட்டுறதுக்கே முடியக்கான அப்புறங்க ஒட்ட. ஹலோ சுந்தரம், இந்த வருஷம் நான் 10வது பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் +2 அட்டெம்ப்ட் அடிச்சு டாக்டர் ஆகி 100க்கு 300 மார்க் வாங்கி உன் கடைசியில் இருக்கிற சொத்த பழம் நான் புடுங்கல. கிழிச்ச ரவி, இவன் டாக்டர் ஆகி ஆபரேஷன் பண்ணா அத்தனை பேஷண்ட் அம்போதான். அது ஏன்டா கை அங்க வச்சுட்டு டரு டருன்னு அசிங்கமா? அப்பா கடைசி வாட்டி விட்டது நான் இல்ல நீ.
இங்க இப்போ பார்க்கலாம். வா 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 வா. குடுறா. மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன். ஐயோ எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு. எங்க அப்பா என்ன கொல்றாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்பா. டேய் வேட்டி குடுறா. கொடுக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன்னு சொல்லு. வேட்டி குடுறா. யோ சுந்தரம், ஏன் அந்த பச்சை புள்ளைய உடம்புல ஒட்டு துணி இல்லாம உரிக்கிற? நான் உரிக்கிறேனா? அட போங்கப்பா. வேட்டி குடுறா. அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்க மாட்டேன் குடுறா. சத்தம் போடாத. வேட்டியை குடுடா. அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்க மாட்டேன். ஆண்டி வேணா. ஆண்டி ஆண்டி இல்லையா? உள்ள இருக்காங்க. அம்மா வரேன். அம்மா சூப்பர். வாமா சிந்து. வாங்க. எனக்கு பிடிச்ச இடியாப்பம். ஆண்டி வீட்ல இடியாப்பம் பண்ணோம், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாமா காஃபி சாப்பிடலாம். இல்ல ஆண்டி பரவாயில்ல, கோவிலுக்கு போறோம். சரி. நான் வரேன் ஆண்டி, வரேன். மா அந்த உனக்கு. முடிச்சு வந்து சாப்பிடுப்பா. அப்பா நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. போடா டேய் போடா. ஏய் எங்கடா போறான்? அப்படின்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு சந்திக்கிறது? எல்லாம் நம்ம கல்யாணம் முடியறது வரைக்கும் தான். ஆனா அது நடக்குமோ நடக்காதோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏய் நான்சென்ஸ் மாதிரி பேசாத. எனக்கு வேலை கிடைச்ச உடனே நம்ம கல்யாணம் தான். அதுக்கப்புறம் நமக்கு மட்டும் டீசெண்டா பியூட்டிஃபுல்லா ஒரு வீடு. ஏன் நம்ம வீட்டுக்கு என்ன? ஐயையையே நம்மள மாதிரி எஜுகேட்டட்ல அந்த ஏரியால எல்லாம் இருக்க முடியாது. ஆளுங்களை அவங்க பழக்க வழக்கம். ஐ டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் பீப்புள். ஓகே. 2 தடி மாடுங்க நேரத்துக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துருங்க. ஒரு இளவும் காணோம். டார்லிங், கருங்கோரங்கு லேகியம் வாங்க காசு கொடுறே. அச்சி, என் வாய் தந்தா வண்ட வண்டையா வந்துரும். பா பொத்திக்கினீங்கன்னா மூளையில பத்து கிடப்பா. ஏய்யா கட்டிங் போடணும் அப்பப்ப காசு வந்து கேட்டுங்கிறியே. கருங்கோரங்க கமனாட்டி காசு உங்க ஒப்ப வீட்டுல இருந்தா வருது. ஏய், எங்க அப்பா மூட்டை பத்தி பேசாத. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே போச்சு. வாய் மேலேயே குத்துவேன். முதல்ல மரியாதை கொடு. ஒப்பனை சொன்னா ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ. ஆக்கி வச்சா நல்லா கொட்டிக்க தெரியுது. மளிகை சாமான் வாங்கி போடணும்னு அறியுதா உனக்கு? பேச வந்துக்கினாரு பேச.